ஆர்சிபினா கோலி பிடிக்காதுண்ணா. ஆர்சிபி now they become into a very small team. ஜெர்சி கழட்டிலாண்ணா. ஆர்சிபில இருக்கிற விளையாடுறானுங்க, அப்படியே போக வேண்டியதானே அவனே. அந்த பண்டிங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும் ராஜு பாய்? கிரிக்கெட்ல எத்தனையோ பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆனா வெறித்தனமான பிளேயர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா விராட் கோலி தான். இவர் இந்த மாதிரி பெரிய பிளேயர் ஆனதுக்கு காரணம் அவரோட ஆள் மனதும் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் தான். உங்களுக்கு புரியலல்ல, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோவோட ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப வேல்யூபிளானது. ஸோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். பயத்துக்கே பயம் காட்டுறவர் தான் விராட் கோலி. 1988 நவம்பர் மாதம் 5ஆம் தேதி டெல்லியிலே இவர் பிறக்கிறாரு. அங்கிருந்தா ஒரு சரித்திரம் படைச்சவனோட வரலாறே ஸ்டார்ட் ஆகுது. இவர் 2003 பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் நடக்குது. அப்போ இவரும் இவங்க அப்பாவும் அந்த மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. அந்த மேட்ச் பார்க்கும்போது தான் அந்த மேட்ச்ல இந்தியா தோத்துருச்சு. இவங்க அப்பாவுக்கு சரியான டென்ஷன், என்னடா இது இந்தியா தோத்துருச்சே அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ விராட் கோலி, அதுவும் சின்ன வயசுல பார்த்துக்கோங்க, சின்ன வயசுல அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, ஒரு நாள் கண்டிப்பாக நான் இந்தியாவை ஜெயிக்க வச்சிருவேன் அப்படின்னு இவர் அவங்க அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அவங்க அப்பா என்ன நினச்சாருன்னா, இவர் சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பேசுகிறான், இல்லை நம்ம மனசார்ந்ததுக்காக விளையாட்டுக்கு பேசுகிறான் அப்படின்னு தான் நினச்சாரு. ஆனால் இன்னைக்கு அவங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிருக்காரு. ஸ்ட்ரீட்டில் நம்மலாம் கிரிக்கெட் விளையாடும்போது எப்படி விளையாடுவோம்? நார்மலாக 1 பிச்சு 1 ஹேண்டு 1 பிச் கேட்சு அந்த மாதிரிலாம் வச்சு விளையாடுவோம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் விளையாடும் போது ஒரு ப்ரொஃபஷ்னல் பிளேயர் எப்படி விளையாடுவாரோ அப்படி தான் விளையாட ஆரம்பித்தார். அது இவரோட எந்த வயசில் இந்த மாதிரி விளையாடுறாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட 10 வயசுலேருந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பிளேயராக தான் ஸ்ட்ரீட்டில் விளையாண்டுருந்தார். இதை பார்த்த பக்கத்து வீட்டு அங்கிள் இவங்க அப்பா கிட்ட, உன் பையன் ரொம்ப சூப்பராக கிரிக்கெட் விளையாடுறாயா, அவனை மட்டும் நீ ஒரு கிரிக்கெட் கிளப்பில் சேர்த்துட்டுன்னு வை, வேறு லெவலில் பெரிய ஆளாக வரக்கு வாய்ப்பு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த டைமில் விராட் கோலியோட ஃபேமிலி ஒன்றும் மல்டி மில்லியனர்லாம் இல்லைங்க, ரொம்ப ஏழை குடும்பம். ஸோ எப்படி இவரை இந்த மாதிரி கிளப்பில் சேர்த்து விடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க அப்பா போய் விராட் கிட்டே கேட்குறாரு, என்ன விராட் நீ கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு விராட் கோலியும், ஆமாப்பா நான் கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் தலையை அடமானம் வச்சாவது அவரை அந்த கிரிக்கெட் கிளப்ல சேர்த்து விடுறாரு அவங்க அப்பா. அதுக்கப்புறம் இவரோட லைஃப் பார்த்தீங்கன்னா டெய்லி கிரிக்கெட், ஈவினிங் ஆனால் கிளப்பு, அந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்கிற டைமில் இவர் ரஞ்சி டிராஃபி மேட்ச் விளையாடுறதுக்கு செலக்ட் ஆகிறாரு. விராட் கோலி பார்த்தீங்கன்னா டெல்லி டீமில் விளையாட செலக்ட் ஆனார். அப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி விசஸ் கர்நாடகா அப்படின்னு தான் இருந்தது. அந்த மேட்ச்சில் கர்நாடகா செம்மையாக விளையாண்டு நிறையா ஸ்கோர் எடுத்து வந்தாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு நாளைக்கு விளையாண்டுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா விராட் வாழ்க்கையிலே ரொம்ப சோகமான நாள்னா அது அந்த நாள் தான். ஆனால் எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, எப்படா இவர் அந்த நாளில் கூட இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக இருக்காரு அப்படின்னு. என்ன நடந்ததுன்னா 2006 டிசம்பர் 18ஆம் தேதி காலையில் 3 மணிக்கு அவங்க அப்பா இறந்து போகிறாரு. அதுவும் விராட்டோட அப்பா விராட் கையிலே இறந்து போகிறாரு. இந்த வழியை அவரால் தாங்கவே முடியலை. ஆனால் அன்னைக்கு தான் அந்த ரஞ்சி டிராஃபியோட மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, ஓகே விராட் வரமாட்டான், விராட் இறுதி சடங்குக்கு போயிருப்பான் அப்படின்னு நினைக்கும் போது விராட் அங்கே வராரு. எல்லாருமே அவரை பார்த்து ஷாக்காக கேட்குறாங்க, என்னப்பா உங்கள் அப்பா இறந்துருக்காரு, நீ இறுதி சடங்குக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, பரவாயில்ல சார், எங்கள் அப்பாவோட கனவே நான் நல்ல கிரிக்கெட்டர் ஆகணும் தான், அதை நிறைவேற்ற தான் நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வெறித்தனமாக அந்த கேமில் விளையாடுறாரு. அன்னைக்கு அவர் அந்த இடத்துல என்ன யோசிச்சுட்டாருன்னா, 2003 இந்தியா தோத்தப்போ அவங்க அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணாரோ அப்போது தான் விராட் கோலி போய் என்ன சொன்னார்னா, அப்பா கிட்ட போய் ப்ராமிஸ் பண்ணுறாரு, கவலைப்படாதீங்கப்பா இந்தியாவை ஒரு நாள் நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படிங்கிற அந்த வேர்டு, இவர் சொன்ன அந்த ப்ராமிஸை ரிமெம்பர் பண்ணி அந்த மேட்ச் ஃபுல்லாக ஆடுறாரு. வெறித்தனமாக ப்ளே பண்ணுறாரு. 90 ரன்ஸ் எடுக்கிறாரு. அப்பவும் செஞ்சுரி எடுக்க முடியலையே அப்படின்னு தான் ஃபீல் பண்ணாரே தவிர தான் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு அந்த மேட்ச்சில் அவர் ஃபீல் பண்ணவே இல்லை. யோசிச்சு பாருங்க, தான் அப்பா இறந்த சோகத்தை தான் டீம் கிட்ட காட்டாம அந்த கேமை நல்லபடியாக விளையாண்டு முடிச்சுட்டு போகிறாரு. இந்த இடத்துல தான் அப்பா முக்கியம் இல்லை, தான் அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் சூப்பராக அந்த கேம் பிளே கொண்டு வந்தார். மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான். யோசிச்சு பாருங்க, விராட் கோலி இந்தியா டீமுக்கு ஆடும்போது யாருமே அவர் அவுட் ஆகக்கூடாது அப்படின்னு தான் எல்லாரும் ப்ரே பண்ணுவாங்க. அதுதான் விராட் கோலிக்கும் ரொம்ப பிடிக்கும். விராட் கோலி ஒரு இன்டர்வியூவில் என்ன சொன்னார்னா, அடுத்தவனோட என்ன நான் கம்பேர் பண்ணிக்க மாட்டேன், என்னை நானே கம்பேர் பண்ணிக்குவேன். அவர் விளையாண்டு முடித்த ஒவ்வொரு மேட்ச்லேயும் என்ன தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ரீப்ளே பண்ணி பார்ப்பாராமா. அந்த தப்பெல்லாம் நெக்ஸ்ட் மேட்ச்சில் சரி பண்ணிடுவாராமா. விராட் கோலியோட எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நானே என் பேச்சை கேட்கலன்னா என் டீம்மேட்ஸ் எப்படி என் பேச்சை கேட்பாங்க அப்படிங்கிற ஒரே தாட்டு தான் அவருக்குள்ளே இருந்துதாம்மா. அவர் ஒரு தடவை பாத்ரூமில் அவரோட மூஞ்சி பார்க்கும்போது முகமெல்லாம் நல்லா சப்பியாக இருக்கிறத நோட் பண்ணுறாரு. அப்போவே அவரை அந்த கண்ணாடி பார்த்து அவரே திட்டிக்கிறாரு. என்னடா நீ இப்படி இருக்க, இப்படி இருந்தால் நீ எப்படி வேர்ல்டு கப் படிப்ப, ஆப்னன்ட் டீமுக்கு எப்படி டஃப் கொடுப்ப அப்படின்னு அவரை திட்டிக்கிறாரு. எல்லாரும் அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விராட் எப்பயுமே மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டார். அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு தான் அவர் நினைப்பார். ஆள் மனதோட பேச்சை தான் இவர் கேட்பார். ஏன் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே செதுக்கி கொள்பவர் தான் விராட் கோலி. இந்திய கிரிக்கெட் வரலாறுலேயே தனக்குத்தானே ஒரு இடம் பிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான். விராட் கோலி சம்பளத்தில் அவருக்கும் அவர் வீட்டுக்கும் போக மீதி பணத்தை என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? அந்த பணத்தை எல்லாம் விராட் கோலி .ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி இந்த உலகத்தில் நிறையா ஸ்கூல் பசங்களை படிக்க வச்சிருக்கிறாரு. நிறையா உமன்ஸ்க்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. விராட் கோலிக்கிட்டேருந்து என்ன நம்ம கற்றுக்கணுன்னா, நம்மக்கிட்ட அது இல்லை, நமக்கு டைம் சரியில்லை, நமக்கு அது வராது அப்படின்ட்டு மற்றவங்க பேச்சு கேட்டு தான் முயற்சி விடுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் விடாமல் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ, உங்கள் எண்ணம் உங்ககிட்ட என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற யாரையாவது ஒருத்தர் நான் மேலே வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரை இந்த வீடியோ ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். எனக்கு ஆர்சிபி டீம் பிடிக்காது, ஆனால் எனக்கு விராட் கோலியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ ரெஸ்பெக்ட் விராட் கோலி. நீங்கள் ரொம்ப நாள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம், அப்படி இல்லைனா உங்களை பிடிச்சவங்க உங்களை விட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் ஒரு ரீசனாக வச்சு உங்களோட வளர்ச்சியை நீங்களே தடை போட்டுக்காதீங்க. விராட் கோலியோட லைஃப் ஸ்டோரியில் வந்த மாதிரி நீங்களும் புதுசாக ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இது 3 பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. நீங்கள் இப்படி லைக் போடுற பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனாக இருக்கும்.